கிறிஸ்டல்லையே ஆமை. இதெல்லாம் எவ்வளோமா வளையல்? ஜோடி 50 எடுக்கா. ஜோடி 50 எடுங்க. ஜோடி 50ஆ? அந்த கிரீன் எடுமா. வருஷம் வருஷம் இங்கே வந்து கடை போடுவீங்களா? பேர் என்ன? மணிகண்டனா? சூப்பர், நல்ல பேர். எங்கே இது போட்டாலும் போவீங்களா? இந்த மாதிரி எங்கள் ஸ்டால் போட்டாலும் போவீங்க. இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லாக எப்படி இருந்தது வியாபாரம் உங்களுக்கு? ஏன் தெரியலையா? ஏன் வாங்கிறதுக்கு ஆள் வரலையா? பாருங்கள், இவங்க இவ்வளோ வெரைட்டிஸ் நம்மளுக்கு ஷாப்பில் போனால் கூட எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பட் வந்து இந்த பேங்கிள்ஸ்லாம் பாருங்கள், ரியலி ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப கம்மி ரேட்லேயும் கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. மணிகண்டன், எந்த ஊர்மா நீங்கள்? கோட்டூர்புரமா? இதெல்லாம் எவ்வளோ இருக்குது? 70, 100. மாலைகள் இல்லாமல் இருக்கும், அழகாக இருக்கும். ஆலிவேராஸ் எல்லாமே இயற்கை. ஆலிவேரா இருக்கு, கேரட் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, குப்பாமேல் இருக்கு. ஓ, நீங்களே ஓன் மேனுஃபேக்சரிங்க? எங்கே ஷாப் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இல்லை மேம், வீட்டில் தான் பண்ணுறேன். வீட்லேயே தான். அட்ரஸ் ஏதாவது இருக்கா? போரூரா? அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுங்க. விசிட்டிங் கார்டு இருக்கா? சாய் கிருஷ்ணா நேச்சுரல்ஸ், நலங்கு மாவு. அமிர்தம் கொல்லிமலை முடவாட்டு கிழங்கு சூப்பர். இதை அப்படியே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சின்ன முட்டி வலிலாம் வராமல் இருக்கும். நல்லாயிருக்கும். மோரில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு சூப்பராக இருக்கும். சமையலில் டெய்லி நம்ம 3 வேளை உணவில் எதுலையாவது ஒரு வேளை உணவில் கலந்துட்டிங்கன்னா குழந்தை பிள்ளைங்களுக்கு இப்போ இருந்தே அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம வயசு வரப்ப அவங்க நல்லா இருக்கும். அந்த மூட்டு வலியெல்லாம் வராமல், கால்சியம் இன்க்ரீஸ் ஆயிரும், நல்லா இம்யூனிட்டி கிடைக்குங்க. சீக்கிரமாக எந்த நோயுமே நமக்கு வந்து காட்டாது. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? உங்களுக்கு இது வேணும்னா இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கொரியரில் அனுப்புவீங்களா? அனுப்புவீங்களா? எந்த ஏரியா? நான் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்கீங்க. அதே ஃபாரினுக்கு வந்து அவங்க ரிலேஷன் யாராவது வந்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு. இப்போ நீங்கள் இருக்கிறது எங்க? ஆதம்பாக்கம் என்ஜிஓ காலனி 4th கிராஸ். ஓ, என்ஜிஓ காலனி. ஓகே, அப்போ அங்கே வந்து கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். சூப்பர் மேம். விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மைதா கலக்காத பெருங்காயம். ஓ, மைதா வேற கலப்பாங்களா பெருங்காயத்தில்? பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் இதோட வித்தியாசம் மற்றதுக்கு இதுக்கு. இது பால் பெருங்காயம் அது மாதிரி ரா மெட்டீரியல் நாங்க செய்யறது. பால் பெருங்காயத்தை உடைச்சு செய்யறது கிடையாது. நாங்க டெல்லியில இருந்து ரா மெட்டீரியல் வாங்கி அதுல இருந்து செய்யறோம். சரி, இப்ப நம்ம யூஸ் பண்ற பெருங்காயத்துல வந்து பைத்தமாவு சேர்ப்பாங்க. தெரியலங்க, அது நீங்க பார்த்தாதான் நமக்கு தெரியும். நான் இந்த சூப்புக்காக தான் இதை ரெடி பண்ணது. ரொம்ப நல்லா இருக்கு உடம்பு. கேஸ், ஏன்னா கேஸ்ன்னு தெரியாம ஹார்ட் அட்டாக் பயந்துட்டு. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக தான் இதை ரெடி பண்ணுவோம். இது பாத்தீங்கன்னா ஹெர்பல் டீ பவுடர். இந்த டீ பவுடர், ஆமா ஹெர்பல் டீ பவுடர். இது வந்து சுகரையும் கண்ட்ரோல் படுத்தும். ப்ளஸ் இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, வீசிங்லாம் வருதுங்களா, ஆஸ்மா அலர்ஜி, லங்ஸில் நீர் கோர்த்துருக்குறது, அதை வந்து சரி பண்ணுறது இந்த டீ பவுடர். இந்த மிளகு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா கொல்லிமலை மிளகுங்க. இந்த மிளகு வந்து உங்களுக்கு வந்து வெந்நீரில் போடாத மிளகு, ப்ளஸ் ஆயில் எடுக்காத மிளகு. நீங்கள் ஒரு மிளகு நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள், இதோட ஸ்பெஷல் என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலேயே இந்த மிளகுலாம் இப்போ வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இந்த மிளகு ரொம்ப ஸ்பெஷல். நல்லா இருக்கும். நல்லா மாவு மாதிரி அப்படியே காரம் நல்லா சமைச்சு சாப்பிடும்போது அந்த காரம் உங்களுக்கு நமக்கு மிளகா வந்து உங்களுக்கு அடிவயிறு வரல அந்த காரம் இருக்கும். அதனால தான் நம்ம சில்லி சேர்த்துக்க கூடாது. மிளகு காரம் உடம்புக்கு நல்லது. மிளகு வந்து தொண்டையோட நின்றுற காரம், அது வந்து வயிற்று புண்ணையே ஆற்றப்படும். ஒரு அசிடிட்டி ப்ராப்ளம் இருந்தால் கூட அது கிளியர் பண்ணும். உங்களுக்கு வயிற்று புண்ணு வந்து அது சரியாகும். ரொம்ப டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதாவது வேணா உங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுறோம். நன்றிம்மா. தேங்க்யூ.
இதுதான் அந்த முடமாட்டு கிழங்குன்றது. அந்த கிழங்கு எடுத்து தான் கரும்பு சக்கை மாதிரி தான் இருக்குங்க. ஓகே. இது பார்த்தா தோல் சீவுனா மெலிசா வந்துடும். நமக்கு இதையே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வேணாலும் சூப் செஞ்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி. ஆனால் அது பொடியாகவே நீங்கள் ரெடி பண்ணி ரெடி. ஆமாங்க. நன்றிம்மா. இது என்ன சார்? இது என்ன லோஷன்? என்ன லோஷன் போட்டிருக்கேன்? என்ன? ஓ ஓகே ஓகே. இது போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்ல 150. ஆமாம், இது ஆன்லைனில் நாங்கள் 200 சேல்ஸ் பண்ணுறோம். என்ன சோப்பு? மஞ்சிஸ்தா சோப்பு. டார்க்கில் சேல்ஸ் பண்ணுறோம். கோல்டு ப்ளஸ் கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயிலாம் வச்சு மேக் பண்ணுறோம். இது எவ்வளோ இருக்கும்? இது ஒன்று மட்டும். இங்கேயே வந்து மில்லட்ஸில் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர், கருப்பு உளுந்து பவுடர், கருப்பு கவுனி அரிசி பவுடர் எல்லாமே விற்கிறாங்க. 50 கிராம், 100 கிராம், 250 கிராம்ஸ் எல்லாமே. மாதவரம் இது 110. இதெல்லாம் எல்லாமே ஹோம்மேட் தானம்மா? இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் அனுப்புவீங்க இல்லையா? விசிட்டிங் கார்டு இருக்கு. எல்லா விதமான பவுடரும் இருக்குது இல்லையா? மென்ஸுக்கு தனியாக இருக்குது பாத் பவுடர், விமென்ஸ்க்கு தனியாக இருக்குது. ஓ கிட்ஸ்க்கு தனியாக இருக்குது. ஆமாம், கிட்ஸ்க்கு இது மஞ்சள் போடாமல் ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதால மஞ்சள் போடாமல் பாய் பேபிக்கு யூஸ் பண்ண மாட்டேன்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். இது வந்து மஞ்சள் போட்டு இது இட்லி பொடி, இது கொள்ளு பொடி, இது கருப்பு கவுனி, இது கருப்பு உளுந்து, உளுந்து களி மிக்ஸு. ஆமாம் மேம். இது அப்படியே உளுந்து தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வெல்லம், கருப்பட்டி வெல்லம் சாப்பிடலாம். நல்லெண்ணெய் விட்டு நல்ல களி மாதிரி கிண்டி சாப்பிடலாம். ஓகே. இப்போ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் எல்லாம் கிடைக்கும். ஆமாம் மேம். தேங்க்யூ மேம். பெங்களூர் போலான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுங்க எடுத்துருக்காங்க. அந்த வயலில் அப்படின்னா பத்தே இல்லாமல் பீட்ஸ்லேயே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க். அரிக்கன் லைட்டு மாதிரி. அரிக்கன் லைட்டு தான். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல அரிக்கன் லைட்டுன்னு. இதை பாருங்க, கலசம் மாதிரி. இதுலேயே பெருசு இந்த கலசம் மாதிரி. ஓ கேரம் போர்டு. சைடு கம்பல் இருக்கு. சாக்லேட். ஓ சாக்லேட். வாவ். இது கூட குழந்தைங்களுக்கு கொடு. மேடம் சைடு கம்பல் இருக்கு. ஓ குங்குமச்சிமிழ். குங்குமச்சிமிழ் தானே? இந்த பாருங்க, குங்குமச்சிமிழ் அழகாக இருக்கு. அது புத்த மாதிரி இருக்கு. என்னது? சந்தன பேலா. சந்தன பேலா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பர். ஒரு மேரேஜுக்குனா கூட அழகாக இதை மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம வைக்கலாம். ஓ ஆர்டர் கொடுத்தாலே நீங்கள் செஞ்சு கொடுப்பேடா? நீங்கள் விசிட்டிங் கார்டு இருக்கா? கொடுங்க. ஓ இதை பாருங்க, அந்த காலத்தில் இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியவே தெரியாது. ஈஸி சேர் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. ஈஸி சேர் பாருங்க, மணிலேயே போட்டிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ரெக்லைனா தான் தெரியாது. ஈஸி சேர்னா என் பசங்களுக்கு தெரியல. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பாலாம் ஈஸ்டர்ல உட்காந்துட்டு இருந்தா. இந்த பாருங்க கோலம், குத்து விளக்கு, பாருங்க, சேரு. ஓ கிட்டார், சேர். சூப்பர். குங்குமச்சிமிழ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் எவ்வளோ இருந்து மாமி?
ஈச் 120 ஒரு பேர் 150. ஓ ஓகே. இந்த சாரதா டீச்சர் சான்ஸ்கிரிட் டீச்சர்னால அதுக்கு டயகனல் ஆப்போசிட் அந்த கல்லறைக்கு பின்னாடி அவ்வளோலாம் தெரியாது. குழந்தைகளுக்கு கிளாஸ் இதுல குல்லிங்லாம் பண்ணிருக்காங்க. ஓ ஃபில்லிங் இதில் வந்து ஓ வாவ் சூப்பர். ஓ இதுவும் அந்த ஃபில்லிங் இதுதான். பேப்பர் எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இவங்க இதெல்லாம் எடுக்கிறாங்களா பிரியா? தாயக்கட்டை, வல்லாங்குழி இதெல்லாம் கேமா இது எடுக்கிறாங்க. பசங்களுக்கு பசங்களுக்கு பெரியவாளுக்கு ஓ அழகா பண்ணிருக்கா. பசங்களுக்கு மட்டும் பெரியவா தான் வரா. ஏன்னா அவளுக்கு அந்த மைண்ட் இல்லாம ஆத்துல உட்காந்து இருக்க முடியல. இதுவா இருக்கு என்டர்டெய்னிங்கா. கரெக்ட். கண்டிப்பாமா நான் இருந்தா சொல்றேன், ஃபோன் பண்றேன். மாறிட்டு ரெண்டு தாய்க்கட்டை தான் விளையாடும்போது கால்குலேட். ஓ இதெல்லாம் எதில் பண்ணியிருக்கேன் நீங்கள்? இல்லை இல்லை இதெல்லாம் எதில் பண்ணியிருக்கேன்? கிளாத். பாவம் ஸ்டால் போட்டு தொண்டை கட்டிட்டோம். நல்லா இருக்கு. கோலம் பாருங்க எல்லாமே வந்து ஸ்டென்சிலில் வந்திருக்கு. அருமையாக இருக்குது. துளசி செடியெலாம் கூட வந்திருக்கு பாருங்க. எவ்வளோம்மா இதெல்லாம்? ஓ இது எல்லாமே 30 ரூபா தானா? ஆமாங்க, இது 50 ரூபா வரும். பெருசுனா 50 ரூபா, சின்னதெல்லாம் 30 ரூபா. இதில் துளசி மாடம் அந்த மாதிரிலாம் இல்லையா? விளக்கு துளசிங்க பாருங்க, பெரிய துளசி பெருசு சின்னது சின்னதா இருக்குமா? 30 ரூபா தான். அது 110 ரூபா, இது 30 ரூபா. எது வேணும்? எல்லாமே இருக்காரு. பாபா இருக்காரு, ஃப்ளவர்ஸ் இருக்கு, விளக்கு இருக்கு, தாமரை பூ இருக்கு. இதே கம்மலை வேணுங்களா? இருக்கு. 250 ரூபா. 30 ரூபா தான். இதை எடுத்தால் 30 ரூபா தான். மயிலாப்பூர் மார்க்கெட் பாருங்க. மயிலாப்பூர் மார்க்கெட் எவ்வளோ பிஸியாக இருக்குது. பொங்கலை முன்னிட்டு அவ்வளோ பிஸியாக இருக்குது ஃபுல்லாக.